ஏய் என்ன சூரியன் மூஞ்சில் அடிக்குது, இதுதான்டா சூரிய உதயம், சூரிய பகவானை தொட்டு கும்பிட்டுக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா சொல்ல, ஸோ மாப்பிள்ளை மாதிரி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி சாருக்கு வந்து ஐ செக்கப்பு. ஸோ ஐ செக்கப் வந்து பார்த்ததுக்கு அடுத்து எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்னு சொல்லி இது பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக சாமிகிட்ட வேண்டிட்டு போகிறதுக்காக வெளியில் பூவெல்லாம் பூத்துருந்துச்சு. ஸோ பூ வச்சு விளக்கு போட்டு பூ சாமி கும்பிட்டுட்டு போன்னு சொன்னதுனால ஒவ்வொரு இதுக்கும் இருக்கிற ஒரு 5 பூவை எல்லா சாமிக்கும் ஷேரிங்கில் ஒவ்வொன்றா வச்சுட்டு சாமியை விளக்கு போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு கடவுளே எந்த ஒரு இது இஷ்யூவும் இல்லை கண்ணில் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு போனேன். இந்த 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 மாதிரி இருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி படத்தில் அந்த நம்ம ஏற்றுற தீபத்தோட ரெஃப்ளெக்ஷன் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கார் வந்ததும் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா மதுரை அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்காக தான். என்னோடய பையன் வந்து ப்ரீடம் பேபிங்கிறனால ஐ செக்கப் வந்து இந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லா ப்ரீடம் பேபிஸ்க்கும் வந்து ஐ செக்கப் வந்து மஸ்ட்டு. சில பேருக்கு வந்து அந்த இது நர்வ்ஸ் வந்து இன்னும் க்ரோத் ஆகியிருக்காது, வெயிட் போட போட தான் அது வந்து வளர்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க. 6 மந்த் வரைக்குமே நாங்கள் போய்கிட்டு தான் இருந்தோம். ஏன்னா இவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் ஜோன் 4 வரைக்கும் போயிட்டு வந்ததுனால அவனுக்கு வந்து ஐ செக்கப் வந்து மஸ்ட்டு அப்படிங்கிறனால நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். கூட அப்பாவும் வந்திருந்தாங்க, காரில் தான் போனோம். ஸோ செக்கப்புக்கு ஃபஸ்ட்டு போயாச்சு. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த டைம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இது ஸ்லிப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சார் வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டார், அதனால் அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டே இருந்தான். அங்கே வந்து இருக்கிறதுல எல்லாருமே பெரிய பசங்க, ஆனால் இங்கே இருக்கிறதுல இவன் ஒருத்தன் மட்டும்தான் ரொம்ப குட்டி பையன். மோஸ்ட்லி ப்ரீடம்ஸ்க்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஐ இஷ்யூ இருக்க தான் செய்யுது. என்னோடய பையனுக்கு நர்வ்ஸில் வந்து கொஞ்சம் இருக்கும். இந்த டயத்தில் வந்து நான் பேரண்ட்ஸுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பசங்க வந்து குட்டி பசங்க வந்து அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் எந்த பேரண்ட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்காதீங்க. ஈவன் அந்த டாக்டர்ஸ்க்குமே அது புரியும், பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிறது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் நடந்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு குட்டி பிள்ளைங்க புரிகிற வயசு கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து ஹார்ஷாக நடந்துக்காதீங்க. நாங்களும் செக்கப்பு முடிச்சுட்டு வந்துட்டோம். செக்கப்பில் வந்து ஐசைட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நர்வ்ஸ் நல்லா க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னதுனால ஒரு வழியாக கடவுளுக்கு நன்றி. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. கேன்டீன்லேயே நாங்கள் லஞ்சையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். சார் வந்துட்டு அந்த டிரைவரையும் எங்கள் அப்பாவையும் பின்னாடி இருந்து கூப்பிட்டுட்டு விளாண்டுட்டே வந்தான். ஸோ ஒரு வழியாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஐ செக்கப் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு.